வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு அடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி நல்லா ஒரு மணி நேரம் போல் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் கடலைப்பருப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பும் அதே 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட சுரைக்காய் ஒரு பாதி சுரைக்காய் போல் சின்ன சைஸ் சுரைக்காயில் ஒரு பாதி சுரைக்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் சின்னதாக இருந்தனால வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதோட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இல்லைனாக்கா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு பற்கள் ஒரு 4-5 பற்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்போல் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கல் நல்லா தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு கல் கொஞ்சமாக சூடான பிறகு நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு அடை தேவையோ அதுக்கேற்ற போல் கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு இதை போல் எல்லா பக்கங்களையும் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தட்டி விட்டுடுங்க. இந்த அடை ரொம்பவே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் சுரைக்காய் சிலருக்கு பிடிக்காது. சுரைக்காயெலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதிகமான நீர்ச்சத்து உள்ள ஒரு காய்ங்க. சப்போஸ் குழந்தைங்க கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இது போல் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் என்ன காய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சில பெரியவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கும் இதை போல் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ மேலெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவந்து வர வரைக்கும் விட்டுடணும். இப்போ பாருங்கள், அட்டகாசமான கலரில் இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.